ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான், நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இயேசு பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? ஹாப்பியாக இருக்கீங்களா? ஜாலியாக இருக்கீங்களா? இந்த நாளில் நம்ம எதுக்கு ஹாப்பியாக இருக்கணும், நம்ம எதுக்காக நம்ம வந்து ஜாலியாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயம் வந்து உங்களுக்குள்ளே வரும். என்னப்பா நம்ம ஹாப்பியாக இருக்கணும் ஜாலியாக இருக்கணும்னு வெறும் வார்த்தைகளில் சொன்னால் கூட நம்மளால் என்ன பண்ண முடிய மாட்டேங்குது. அப்படி ஒரு சூழ்நிலையில் நம்மளால் இருக்க முடிய மாட்டேங்குது. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடுது, ஏதாவது ஒரு சோதனை வந்துடுது. அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் அப்படி இருக்கணும், நம்ம வாட்டுக்கு நம்ம இருந்துட்டு போயிடலாமே, நம்ம ஹாப்பியாக இருக்கணும்னு நினச்சி ட்ரை பண்ணும்போது தான் நமக்கு ஒரு சோதனை வரும். அப்படி தானே குட்டீஸ்? ஸோ இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ், நம்ம சந்தோஷமாக இருக்கீங்களா, நம்மளை யாராவது ஒருத்தவங்க பார்த்து கேட்டுட்டாலே நமக்கு அங்கேருந்து ஒரு குழப்பம் உருவாக தான் செய்யும். அப்படி தானே குட்டீஸ்? ஆனால் இந்த நாளில் பார்த்திங்கன்னா ஒரு அருமையான ஒரு விஷயம், இந்த விஷயத்த சொல்கிறதுக்கு முன்னாடி பேசுறதுக்கு முன்னாடி தானியேல் 3:17 உள்ள ஒரு வசனத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிடணும்னு ஆசைப்படுறேன். அது என்ன வசனம் அப்படின்னா, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். தானியேல் 3:17 நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். இந்த வசனம் ரொம்பவே நமக்கு டச்சிங்கான வசனம் குட்டீஸ். நம்மளால் நிறைய வசனங்கள் நமக்கு ஃபெமிலியரான வசனங்களாக இருக்கலாம். ஸோ அதை கேட்கும் போது நமக்கு ரொம்ப ஆறுதல் கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த வசனம் ஒரு பைபிளில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்த சொல்கிற ஒரு வசனம் குட்டீஸ். இது என்னது, இது யாருக்காக இந்த வசனம் வந்தது, யார் மூலியமாக இந்த வார்த்தை வந்தது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உண்மையிலேயே நம்ம ஹாப்பியாக இருக்கோமா இல்லையா, அப்போ இருக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே புரியும் குட்டீஸ். அப்படி என்ன, யாரை பற்றி இதை சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த தானியேல் அப்படிங்கிற மனிதரை பற்றி தான் நம்ம நல்லாவே தெரிஞ்சுக்கணும் குட்டீஸ். அவங்க கிட்ட இருந்த அந்த விசுவாசமும் அவங்க கிட்ட இருந்த அந்த வைராக்கியமும் நம்ம கிட்ட % அளவில் இருந்துட்டா கூட இந்த நாளில் நீங்களும் நானும் எல்லா சூழ்நிலைகளையும் நம்ம சந்தோஷமாக இருப்போம் குட்டீஸ். அப்படி என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும், இஸ்ரேல் மக்களை வந்து ஏசப்பா தான் என்ன பண்ணாங்க, பார்வோன் மன்னடத்துலேருந்து அழைச்சி கொண்டு போய் அவங்கள வந்து ஒரு கானான் தேசத்தில் கொண்டு போய் இருக்க வச்சாங்க. ஆனால் அப்படி காலப்போக்கில் கடந்து வரும்போது அதே இஸ்ரேல் மக்கள் வந்து பாபிலோன் நாட்டுக்கு வந்து என்ன பண்ணாங்க, அடிமைகளாக திரும்பியும் என்ன பண்ண வந்தாங்க, கைது செய்யப்பட்டு கொண்டுட்டு வந்துட்டாங்க. அப்படி வரும்போது அந்த இதில் வந்தவர் தான் இந்த தானியேல் அப்படிங்கிற மனிதனும் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர் வர்றாங்க. ஓகேவா குட்டீஸ்? அப்படி வரும்போது இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இவர் வந்து பாபிலோனில் வந்து இருந்தாலும் கூட அங்கே உள்ள தெய்வத்தையோ அங்கே உள்ள வழிபாடையோ அவர் வந்து என்ன பண்ணல, ஏற்றுக்கிடலை. அவர் ஆதியில் நம்ம இஸ்ரேல் குலத்திலேருந்து வந்திருக்கோம், நம்மளை பாதுகாப்பாக அந்த பார்வோன் கையிலேருந்து மீட்டு கொண்டு போன கடவுள் தான் நமக்கு உண்மையான கடவுள்னு சொல்லி அவர் விசுவாசத்தோட அந்த கடவுள் மேலே நம்பிக்கையோடு அவர் என்ன பண்ணுவாராம், ஒரு நாளும் ப்ரேயர் பண்ணுவாராம் குட்டீஸ். அப்படி இருக்கும்போது அவருக்கு அந்த பாபிலோனியா அந்த அரசவையில் ஒரு வேலை கிடைக்குது. அந்த வேலையில் அவர் இருக்கும்போது அவங்களாம் என்ன எதிர்பார்ப்பாங்க, இவன் இந்த இடத்துல இருக்கிறான்னா நம்மளுடைய கடவுளையும் நம்மளுடைய வழிபாடையும் சொல்லப்போனால் அரசவையில் அந்த அரசன்னா கடவுளுக்கும் மேலே அப்படிங்கிற மாதிரி மதிக்கிற தன்மை இருக்கும் அந்த காலத்தில். அப்போது அப்படிப்பட்ட எண்ணங்கள்லாம் இருக்கும்போது
அவன் ஒரு சட்டம் போடுறான்னா அந்த சட்டத்தில் தானியேலுக்கு விருப்பம் இருக்காது, அவன் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் விருப்பம் இருக்காது. ஏன்னா அந்த சட்டம் கண்டிப்பாக கடவுளுடைய வார்த்தைக்கு எதிரான ஒரு சட்டமாக தான் இருக்குங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா அவனுடைய மனதில் தான் தான் பெருசு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும்போது அவன் சட்டங்கள் மட்டும் கரெக்டாக இருந்துருமா குட்டி. ஸோ தானியேலுக்கு அதில் ஈடுபாடே கிடையாது. ஸோ இப்படி இருக்கிற ஒரு பட்சத்தில் என்ன பண்ணுறாங்க, இந்த அரசன் ஒரு பெரிய அவனுடைய சிலையை உருவாக்கி இந்த சிலையை நீ வழிபடுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு தானியேலும் அவருடைய நண்பர்களும் இந்த ஊரில் இருக்கிற எல்லா மக்களும் வணங்கினாலும் நாங்கள் வணங்க மாட்டோம்னு சொல்லி அரசனையே எதிர்த்து நிற்கும் போது அரசனை என்ன பண்ணிட்டாங்க, அவங்கள சும்மா விடுவாங்களா? இல்லை இல்லை, அவங்கள நல்லா தீச்சுளை நல்லா கொழுந்து விட்டு எரிகிற நெருப்பில் அந்த 3 பேரையும் பிடிச்சி தள்ளிட்டாங்களாம் குட்டீஸ். அவங்கள கொண்டு போய் அந்த தீச்சுளையில் போட போனவங்க கூட என்ன பண்ணிட்டாங்க, அந்த நெருப்போட சூட்டில் கருகி இறந்துட்டாங்களாம். ஆனால் அந்த நெருப்புக்குள்ளே விழுந்த இந்த 3 பேரும் 3 பேரா இல்லையா 4 பேரா என்ன பண்ணாங்களாம், அந்த நெருப்பில் உயிரோட உலா வந்துட்டு இருந்தாங்களாம் குட்டீஸ். எப்படி இருக்குது கேட்கும் போதே நமக்கு எப்படி இருக்குது. அந்த 4வது ஆள் யாரு அப்படின்னு பார்க்கும்போது அவங்க இடைவிடாமல் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கிற, அவங்க நம்பிக்கையாக ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கிற நம்ம ஏசப்பா தான், நம்ம கடவுள் தான் என்ன பண்ணாங்க, அங்கே இறங்கி வந்து அவங்க 3 பேரையும் ஒரு சின்ன நெருப்பு கூட அவங்க மேலே படாத படிக்கு அந்த நெருப்பு சூளையிலேருந்து வெளியில் கூட்டிட்டு வந்தாங்களாம் குட்டீஸ். இதை கண்ட அரசனுக்கு அவ்வளோ ஒரு பயம் வந்துருச்சு. ஆச்சரியம் சொல்கிறத விட அது எப்படி இது நடந்திருக்கிறோம். அப்போது எவ்வளோ ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை அந்த அரசன் முன்னாடி நின்று காமிச்சிருக்கிறாங்க நம்ம ஏசப்பா. அப்படி தானே குட்டீஸ். அப்போ இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம என்ன பண்ணிக்கிறோம், நமக்கானதை எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ நம்ம யோசிச்சுட்டு இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட சிறுசு தான் குட்டீஸ். அதை நம்ம பெருசாக யோசித்து கவலைப்பட்டுட்டு இருப்போம், செஞ்சுட்டு இருப்போம். ஆனால் நீங்கள் சொல்லுங்கள், தானியேலுக்கு அவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணீங்கல்ல, எதனால? தானியேல் எந்த சூழ்நிலை வந்தாலும் நான் எங்கேருந்து வந்தேனோ அந்த கடவுளை நான் மறக்க மாட்டேன், நான் அவங்களுக்கு உண்மையாக இருப்பேன், அவங்க கொடுத்த கட்டளைகள் படி தான் நான் நடப்பேன் அப்படின்னு மன உறுதியோடு இருந்தாங்க. ஸோ இன்றைக்கி நீங்களும் நானும் யோசிச்சு பார்ப்போம். உடனே நம்ம தானியேலுக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். நமக்கு கண்டிப்பாக ஏசப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனால் தானியேலிடத்தில் இருந்த வைராக்கியமும் தானியேலிடத்தில் இருந்த அந்த விசுவாசமும் நம்மளிடத்துல இருக்குதான்னு நம்மளே டெஸ்ட் வச்சு பார்த்துக்கலாம் குட்டீஸ். அந்த டெஸ்ட்டில் நம்ம ஓகே நம்ம பாஸ் அப்படின்னா நம்ம தைரியமாக ஏசப்பாட்ட என்ன பண்ணலாம், எனக்கு இது நீங்கள் தானியேலுக்கு பண்ணி கொடுத்த மாதிரி பண்ணுங்கன்னு நம்ம சொல்லலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் நம்ம எப்படி நம்ம விசுவாசத்தையும் நம்ம எப்படி நம்ம வைராக்கியத்தையும் அவர் மேலே அதிகப்படுத்திக்கிறதுங்கிறத நம்ம தான் குட்டீஸ் உறுதியாக கையில் எடுத்து நம்ம அவருக்காக நிற்கணும். ஸோ அப்படி நிற்கும் போது சோதனைகள், போராட்டங்கள், கஷ்டங்கள், கவலை, கண்ணீர் எல்லாமே வரதான் செய்யும். அப்படி வரும்போது என்னதான் பண்ணணும், அதை சந்தோஷமாக கடந்து தான் வரணும். யாராவது உங்ககிட்ட நம்ம வெறுப்பேற்றதுக்காகவே நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டால் கூட நான் சந்தோஷமாக இருக்கேன், கர்த்தருக்குள்ள நான் எப்பயுமே மகிழ்ச்சியாக தான் இருப்பேன்னு அவர் மேலே சந்தோஷமாக இருங்க. நீங்கள் நினைப்பதற்கும் மேலாக உங்களை ஏசப்பா ஆசீர்வதிப்பாங்க. ஸோ அதுக்காக ஏசப்பாட்ட ஒப்பு கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக நன்றியப்பா. தகப்பன இந்த நேரத்துலையும் கூட நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க, நான் உன்னை எந்த ஒரு இடத்துலையும் நான் உன்னை மீட்காமல் நான் விட போகிறது கிடையாது, உன்னை மீட்டு நிறைவான ஆசீர்வாதத்துக்குள்ளே நான் கொண்டுட்டு வருவேன்னு சொல்லியிருக்கிறீங்க. இந்த நாள்லேயும் கூட நாங்கள் எங்களுடைய எல்லா விதமான எண்ணங்களையும் உமது கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உங்களுடைய சித்தத்தின்படியாக எங்களை மீட்டு நீங்கள் கொண்டுட்டு வாங்க. அந்த எண்ணங்கள் உமக்குரியதாக இருக்கட்டும். உமது கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆமீன்.